ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய பல வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி ஒவ்வொன்றாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம்தான். இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சிவபுரி என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற இறைவன் பார்த்தீங்கன்னா உச்சிநாதர், மத்தியானேஸ்வரர், தாயார் கனகாம்பிகை, தலவிருட்சம் நெல்லி. இந்த ஆலயமும் பார்த்தீங்கன்னா 1000-2000 ஆண்டுகளுக்கு மிகவும் பழமையான ஆலயமாக கருதப்படுது. இந்த ஆலயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அகத்தியருக்கு சிவபெருமானும் பார்வதியும் பார்த்தீங்கன்னாக்கா திருமண கோலத்தில் காட்சியளித்து தலங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானுக்கு காட்சியளித்து அகத்தியருக்கு காட்சியளித்த தலமாகவும் இந்த தலம் விளங்குது. இங்கே இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா இந்த ஆலயத்தை தான் திருஞான சம்பந்தருக்கு அன்னை பார்வதி தேவி ஞானப்பால் ஊற்றிய ஆலயமாகவும் கருதப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருஞான சம்பந்தருக்கு 12 வயதில் திருமண ஏற்பாடு நடைபெறுது. அப்படி திருமண ஏற்பாடு நடைபெறும் விதத்தில் அந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு அனைத்து உறவுகளும் வராங்க. கூடையை பார்த்து 63 சைவ பக்தர்களும் வராங்க திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு. வரும்போது அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான யார், திருஞான சம்பந்தர் அந்த இடத்துல இல்லை. திருஞான சம்பந்தர் தாய் தகப்பனரும் அந்த இடத்துல இல்லை. எல்லோரும் வரும்போது நல்லா உச்சி வேலையில் வராங்க. ஒரு 12-1 மணிக்கிட்ட வராங்க உறவுகள். அப்போல்லாம் போக்குவரத்து நடந்து தான் வருவாங்க. ரொம்ப களைப்பாகவும் பசியாகவும் வராங்க. பசியாக வந்து அந்த ஆலயத்தில் உட்காடுறாங்க. உட்கார்ந்தவுடனே ஒரு பணியாளர் ரூபத்தில் சிவபெருமான் வந்து அனைவருக்கும் உணவு பரிமாறி கொடுக்குறாரு. அந்த உறவுகளும் சைவ அடியார்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள் யாருப்பா அந்த இடத்துல கேட்குறாங்க. கேட்கும்போது சிவபெருமான் சொல்கிறார், அந்த ஆலயத்தில் வேலை செய்கிற பணியாளர் சொல்கிறார். அனைவரும் அந்த உணவை மகிழ்ச்சியோடு உணவை அருந்திட்டு ஓய்வு எடுக்கிறாங்க. ஓய்வு எடுக்கும்போது திருஞான சம்பந்தர் அவருடைய தாயார் தகப்பனார் வராங்க. வந்துட்டு அனைவரையும் வரவேற்கிறாங்க. வரவேற்றுட்டு அனைவரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. சாப்பிட்டேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம இங்கே யாருமே இல்லை, இங்கே உணவும் தயாராகலை, அப்படி சாப்பிட்டுருப்பீங்க. கேட்கும்போது இந்த ஆலயத்தில் வேலை செய்கிற பணியாளர் தான் நமக்கு எங்களுக்கு உணவு வழங்கினான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே திருஞான சம்பந்தருக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த ஆலயத்தில் பணியாளர் யாருமே இல்லை, அப்படி யார் இங்கே பணியாளர் உணவு அளிக்கிறான்னு அவருக்கு தெரியுது. சிவபெருமான் நம்ம இறைவன் நம்ம உறவுகளுக்கு உணவு கொடுத்துருக்காரு உணர்றாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா உச்சி வேலையில் வந்த உறவுக்காரர்களுக்கு உணவு வழங்குதல் இது உச்சிநாதன் சொல்கிறார். எப்படி உச்சிநாதன் அழைக்கப்படுறாங்க. மத்தியான உணவு வழங்க மத்தியானேஸ்வரரும் இங்கே வழங்கப்படுறாங்க. இந்த ஆலயம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயமாக கருதப்படுது. இந்த ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக காட்சியிருக்கிறாரு. இந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதியும் கல்யாண கோலத்தில் நின்று காட்சியளிப்பது மிக சிறப்பாக நமக்கு அறியப்படுது. இங்கே இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா பிறந்த குழந்தைங்க வந்து மொத உணவு உட்கொள்ளும்போது அந்த முதல் உணவு வந்து இந்த ஆலயத்தில் வந்து இருக்கிற சிவபெருமானை படைச்சிட்டு அந்த உணவை குழந்தைகளுக்கு ஊட்டினாக்கா அங்கே முதல் உணவை சாப்பிட்ற குழந்தைகள் அது கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு உணவு பஞ்சமே இல்லாமல் சிறப்போடு இருக்கும், உபாதைகள் ஏற்படாதுன்றது ஒரு ஐதீகமாக கருத்தப்பட்டு ஒரு விழாவாகவும் இங்கே நடைபெறுது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் இந்த உச்சிநாத மத்தியானேஸ்வரர். அதனால் கடலூர் மாவட்டத்தில் சிவபுரி என்ற ஊரில் தான் இருக்குது. அதனால் வாய்ப்பு உருவாக்கிட்டு எம்பெருமான் சிவபெருமான் வழிபட்டு இன்புற்று ஈசன் அருள் பெருக இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.